அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. தன் நிலைமையை நினைத்து நொந்து கொள்வது தவறா? இது ஒரு சகோதரருடைய சந்தேகம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தான் ஈடுபடக்கூடிய எல்லா முயற்சியிலும் தொடர்ந்து தனக்கு தோல்வியே கிடைக்கிறது. அதனால் தன் வாழ்க்கையில் தன்னால் முன்னேற முடியாத சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். நண்பர்களுக்கு மத்தியில் போதிய ஒத்துழைப்பு இல்லை. நாம் எவ்வளவுதான் நல்லவராக வாழ முயற்சித்தாலும் அல்லாஹுவுக்குரிய கடமைகளில் எந்தவித குறையும் இல்லாமல் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொண்டாலும் தொடர்ந்து நாம் இவ்வாறு பாதிப்புகளை சந்தித்து வருகிறோமே, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது? இது குறித்து நாம் என்ன செய்வது என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலை அதிகமான மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை நாம் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். இவ்வாறு தன்னுடைய நிலைமையை நினைத்து நொந்து கொள்வது குற்றமா தவறா என்பதுதான் அந்த சகோதரருடைய சந்தேகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நொந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது, தொடர்ந்து அவனிடத்தில் அது குறித்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது, ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை அல்லாஹுவின் நாட்டம் என்று பொருந்திக் கொள்வது, இப்படிப்பட்ட மனோநிலையை நமக்குள் நாம் கொண்டு வந்தால் அது நாம் துவண்டு விடாமல் இருக்க உதவியாக இருக்கும். மாறாக அவ்வப்பொழுது நம்முடைய நிலைமையை நினைத்து நாமே நொந்து கொள்ளக்கூடிய வழக்கம் உள்ளவராக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலை பின்னோக்கி செல்லக்கூடியதாக, அதாவது சிரமங்களிலிருந்து மீண்டு வெளியேறுதல் என்பதற்கு பதிலாக நம்மை நாமே சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல். ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்பாக அது சீராக நடப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை முயற்சிகளையும் நாம் சரியாக செய்ய வேண்டும். செய்து முடித்த பிறகு அதனுடைய முடிவு தோல்வியாக, ஏமாற்றமாக, நட்டமாக ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இது அல்லாஹுவின் ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்ள வேண்டும். இல்லை, இப்படி செய்திருந்தால் அப்படி நடந்திருக்கும், இவரை நாம் உதவிக்கு அழைத்திருந்தால் இதில் நிச்சயம் வெற்றி கிடைத்திருக்கும் என்றெல்லாம் எண்ணுவது மார்க்கத்தில் கூடாது என்றும் நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி நடந்திருந்தால் அப்படியாகி இருக்குமே, அப்படி செய்திருந்தால் இப்படியாகி இருக்குமே என்று சொல்லாதே, அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்ளக்கூடிய பயிற்சியை நமக்குள் கொண்டு வர வேண்டுமே தவிர நிலைமையை நினைத்து நொந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பதே இதற்கான விளக்கம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.